எடுத்து பின்னால் காமிக்கிறேன் நான். அன்னன்னைக்கு படி 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 20 படி படி கரெக்டாக எடுக்கிற பாரு. கரெக்டாக அந்த வசனம் உனக்காக தான் படித்தது. அந்த வசனத்தை உனக்காக தான் சொன்னேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன் என்கிட்ட. என்ன சொன்னேன்? அன்னன்னைக்கு அப்படி வாங்கி அப்படி செலவழிச்சிடணும். இது எப்போ மாட்ட போகிறான்னு வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு தாப்பன் புத்தி சொல்லணும். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில். ஆமா, வச்சிருந்தீங்கன்னா நீ ஞானவான். இல்லைனா வேண்டிய திரவியம் மூடனோ அதை செலவழித்து படியா. நீ சேர்க்கலன்னா உன்னை எப்படின்னு போடுது? வேதம் எப்படி அடைக்குது? இப்போ வேண்டிய திரவும் எண்ணெயும் ஞானவான் வாசல் மூடனும் அதை செலவழிச்ச. சும்மா செலவழிக்கிறவன் அது ஃபுல். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேவ் பண்ணுறேன். பத்து அப்போ 12 1,20,000. உனக்கு வயசு 45. இந்நேரத்துக்கு நீ வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேர்த்துக்கணும். ஒரு ஆள் நிற்கும் போதே வயசை சொல்லி கணக்கு போட்டுருவேன். மினிமம் 25. ஃபஸ்ட்டு 10 லட்சம் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் ஈஸி. புரிஞ்சுக்க. ஒன்றும் இல்லை, லைனுக்கு குதிரைக்கு லகான் போட்டால் நேராக தான் ஓடுதும். அது மாதிரி லகான் போட்டு விட்டுருது எல்லா குதிரைக்கும். லகான் போட்டால் நேராக ஓடும் குதிரை, காசு சேவ் ஆகும். இல்லாட்டி குதிரை இங்கேயும் அங்கேயும் ஓடும். விஆர் மால் கிட்ட போகிறோம்னா அங்கே செலவாகும். போறியா போ. நோ, லேர்ன் டு டூ ஒன்லி விண்டோ ஷாப்பிங். எனக்கு கூட இபி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு யோசனை பண்ணி பார்த்தேன். சரி, மேலே சோலாரை கொண்டு வந்துடலாமான்னு கூட சொன்னேன். ஏன்னா கரண்ட்டு பில்லை குறைக்கணும்னா அதுலேயும் ஃப்ராட் அடிக்கிறாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனிவே, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். அவர் என்னை வெட்கப்படுத்தலை. சேர்க்குறேன். இந்த 40,500 கொடுத்ததுக்கு அழுதுட்டு இருந்தேன் மூக்கால. அதுக்கு இந்த டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கால் அடிச்சுட்டு பார்த்துருமா எனக்கு. ஓடி போயிட போறான்னு நினச்சிட்டு. சீக்கிரம் வா வா வா, லவர் மாதிரி. ஒரு லவர் கூட அவளை கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சான். எதுக்கு? பல்லு போடுறதுக்கு. இஃப் காட் இஸ் நாட் யுவர் சோர்ஸ், திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். திருக்க நான் சொன்னேன். எனக்கு 35 வருஷத்துக்கு அப்புறம் தான் அறுது. டாலி பிறந்த போது முன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பல்லு பிடுங்கிறதுக்கு போனேன். பல்ல காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கிறான்னு. Let us turn our Bibles to Agai 2. இப்போ யார் ஊதி போடுறது தெரியுதுல்ல? சோர்ஸ் தான் ஊதி போடுது. ஓகே. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது. அங்க வா. வீடு எப்படி இருக்குது? அவர் சொல்றபடி வழியில் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த யார் ஓனர்? எல்லாத்துக்கும் ஓனர் கர்த்தர். ஓனர் சொல்றபடி தான் நடக்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? வேர்ல்டு சிஸ்டமை ஃபாலோ பண்றோம். அதுதான் பிரச்சனை. அந்த காலத்தில் யாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வைக்கல.
அவன் நல்லா சாப்பிட்டான், நல்லா வாக்கிங் போனானுங்க, எல்லாம் பண்ணானுங்க, மலை மேலே ஏறினானுங்க, எல்லாம் பண்ணானுங்க, எக்ஸசைஸ் பண்ணாங்க, வியாதியே இல்லாமல் வாழ்ந்தானுங்க. இப்போ நம்மளுக்கு ஒன்று உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருக்கிறோம், அதனால எல்லாமே வருது. என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் தவறவன் தன் வீட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. தேவனுடைய வீடு எப்படி இருக்குது? நிச்சயமா பாரு, அவன் வந்து 2-3 டாக்ஸி வச்சுட்டான், பார்க் பண்ணி அது விடுறான், லைன்ல காசு வருது. நாட் கஷ்டம், கஷ்டம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும், ஆனால் அவனும் விடுறான், அவனும் ஓட்டுறான். அந்த ஒரு நாளை கத்தருக்கு செலவழிக்கிறான். போய் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து மொத்தமாக 12 சபைகளில் கூடுவாங்களாம், வந்து எல்லா வாலிபர்களும் வந்து எல்லாம் ஓடி போய் செய்வாங்க. நம்மளும் செய்ய கற்றுக்கணும். அப்படியே உட்காந்து பிரயோஜனம் இல்லை, செய்ய கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அவர் ஆத்மாவை பிடிச்சிங்கிறாங்கள கூட 360 நாளுக்கு வேணாம் 100 ஆத்மா பிடி போகுது ஒரு வருஷத்துக்கு. 100 ஆத்மாட்ட ஆண்டரை பற்றி சொல்லுங்க, ஏதாவது அது வகையில் நீங்களே யோசனை பண்ணலாம். சரியா? அவன் தன்னோட வேலையை கவனிச்சுட்டு போறியா, அதனால தான் ஊதி போடுறேன் நான். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனி பெய்யாமலும் இல்லாட்டி ரொம்ப எக்ஸஸா மழை பெய்யும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க மானம் பார்த்த பூமின்னு, அந்த காலத்துல சொல்லுவாங்க வானம் பார்த்த பூமி, அதுக்கு மானம் பார்த்த பூமின்னு கிராமத்தாரலாம். இப்போ எக்ஸரா மழை பெய்யுது, பயிரெலாம் வச்சிருக்கோம், எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். யார் அதை பண்றது? இப்பதான் கேட்டு வரேன், 3 சைக்ளோன் உருவாகியிருக்கான். பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். எங்க வைக்கிறாரு? யார் வைக்கிறது? மிருகத்தின் மேல வச்சுன மிருகத்தான் அந்த காலத்துல இன்கம் கொடுத்துச்சு, அது மேல அது குட்டி போடாது, சும்மா வச்சு கடைசியில் நான் முந்தி சொன்னேன்ல, எனக்கு நான் ஒரு கோழி வாங்கினேன் இந்த காலத்தில் பசங்களுக்காக. இந்த பசங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு வாங்கினேன். அப்போ தான் கோழி பெருசாகிடுச்சு, நிறைய 30 கோழி என்னமோ வந்துச்சு எங்களுக்கு. முட்டை வச்சிடும், நான் சாப்பிட்டதில்லை முட்டையை, அவங்க சாப்பிடுவானுங்க. ஒன்னொன்னுக்கும் பேர், அவங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பத்துக்காக ஒன்னொன்னுக்கும் பேர் வச்சு விட்டேன். ஒன்று பேர் ஜாபு, ஒன்று பேர் காலபு, ஒன்று பேர் இது அது இது எதுதோ பேர் வச்சு விட்டாச்சு. பேர் வச்சு விட்டேன், பைபிளிக்கல் பேர். அந்த பொண்ணு ஒரு கோழி பேர் லேயாள். அதுதான் உலகத்திலேயே அதிகமான முட்டைகளுக்கு கொடுப்பது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷம் முட்டை போட்டே செத்து போச்சது. கறிக்கோழி இவ்வளோ வாங்கிட்டு வந்தா. அவனெல்லாம் மூக்கு மேலே விரல் வச்சு பார்க்குறான், கறிக்கோழி எப்படி முட்டை போடுது? கற்றுக்குவாங்க எப்படி மத்திக பண்ண வைக்கணும்னு. கடைசியில் யோசனை பண்ணேன், இது பிளான் பண்ணி அங்கே ஃபார்மில் வச்சிடலாமா, முட்டை கோழி பண்ண வச்சிடலாமா அப்படின்னு கூட யோசனை பண்ணேன். இந்த பிச்சு மணிக்கும் இவனுக்கும் சண்டை வந்துருச்சு நடுவில், அதனால பிரச்சனை. எனிவே, கைப்பாடுகள் மேலே எல்லாத்து மேலும் வறட்சி. கைப்பாடுனா எல்லா கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தின் மேலும் வறட்சி வரும். அப்பொழுது செயல்தியலின் போதும் இன்னைக்கு இது வரைக்கும் படிப்போம் போதும். இப்போ சோர்ஸ் முறைச்சோம்னா பிரச்சனை வருது, இது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம பேசாமல் போய் அவர் காலில் விழுந்துடும். இது வரைக்கும் நான் என்னுடைய திறமையில் வேலை செய்தேன்னு நினச்சேன்.
நீ சொல்லு, நான் 60,000 ரூபாய் செலவழிக்கிறேன், எனக்கே தெரியல ஏன் செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லு. 60,000 30,000 வரும் டப்புன்னு. நீ சொல்லு, உனக்கு 40,000 ரூபா 20,000 ரூபாய் மாறிடும். சிம்பிள். அன்லெஸ் யூ சோ யூ கேனாட் கெட் இட் பேக். அதுக்கு தான் பிரின்சிபலே வச்சிருக்காரு. விதைய விதை, அந்த விதை பெருசாகி நிறைய ரிசல்ட் கொடுக்கும். நேச்சுரலாகவே ஆதாம் கிட்ட தான் சொன்னார், நீ பொண்ணு பண்ணுப்பா, பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் தி எர்த், சப்டூ இட் அண்ட் டாமினேட் இட். இதுதான் அவர் சொன்னது. யோசனை பண்ணுங்க, என்ன பண்றோம்? திசையற்று அலைகிற மனுஷன் மாதிரி உட்காந்துருக்காதீங்க. வேணா உங்களுக்கு லக்கான் மாட்டி விட்றேன், என்கிட்ட வாங்க. எல்லாருக்கும் லக்கான் பேரை போட்டு விட்டுறேன். லக்கான் அதே வழி போகணும், அதே வழி வரணும். அது பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். 40,000 ரூபாய் 20,000 20,000 சேவிங் தானே. உனக்கு எதுக்கு 60,000 ரூபாய் செலவு? 30,000 ரூபாய் செலவு பண்ணினா மிச்சம் பொண்டாட்டி திட்டமாட்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல இரு, உனக்கு இருக்குது, வச்சு செய்வா. அப்ப செய்யும் போது தெரியும். அங்க அமுங்கி போயிடுவோம். அப்படியே ரெடி திருட்டளவாய் நுழைஞ்சாங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது மறுமுறம் திருட்டளவா வரும். அப்படிதான். இது தாவீது யுத்தத்துக்கு அனுப்பினானா, யோவாபும் அவனுடைய இருங்களும் கடைசியில் ஜனங்களை வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டும் திருட்டளவா உள்ள நுழைஞ்சாங்களாம். அது மாதிரி இருக்குது நம்ம கதைங்கள்லாம். ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி கேள்வி கேட்கணும். நெக்ஸ்ட் உங்களால் முடித்த பிறகு ஒவ்வொரு ஃபேமிலியாக பிடிச்சி கேட்கணும், யோ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இவங்க நல்லதுக்கு தான் செய்கிறேன். வீண் செலவுகள் எதுக்கு? இதை எடுத்து நம்ம யூடியூப் வீடியோ போட்டுருவான். ஆண்டவர் கொடுக்குறதுனா வீண் செலவு எதுக்குன்னு சொல்லுவான். ஆனால் அது கொண்டு போய் சினிமாவில் விஜய் படம் பார்த்துட்டு வந்துடுவானுங்க. அதுக்கு 1000 2000 கொடுத்து டிக்கெட் வாங்குவானுங்க. யோ உன் பையனுக்கு துணி வாங்கி கொடுயா, அதுக்கு படத்துக்கே போவாதீங்க. எவனோ நல்லா இருக்குது, நீ ஏன் காசு கொடுக்குற? நான் என் பார்க்க நாளில் படமே பார்த்ததில்லை. இங்கே பார்ப்பேன், டிவியில் பார்ப்பேன். ஏதாவது ஒன்று போர் இப்போ கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றையும் சொல்ல மாட்டேன்றீங்க என்கிட்ட. அங்கே போய் பார்த்தா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஆஹா என்னம்மா 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸா எதோ சொல்கிறானுங்க. ஆஹா என்னென்னமோ போயிட்டு இருக்காங்களா. அப்புறம் 80s கிட்டு 90s கிட்டு இவங்க மென்டாலிட்டிலாம் அவன் எடுத்து சொல்லி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு என் ரூமில் உட்காந்துக்கிறேன். யோசனை பண்ணுங்க, அதான் சிந்திங்க, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே நாங்கள் சேர்க்கணும், உதவி செய்யுங்க. நான் கை நீட்டி யார்ட்டையும் காசு வாங்கக்கூடாது, நீங்கள் எனக்கு கொடுங்க. கையில் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுடுங்க. கார்டு லைவாக இருக்கும்போது தூக்கி போடாதீங்க, அது எவனா சுட்டு போய் வேறு ஏதாவது பண்ணிடுவான். கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆல் த லோன்ஸ். இல்லாட்டி பேரலாக ஒரு கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக கடன் அட்டையை கடன்லேருந்து எடுத்துடுங்க. அவன் கேட்பான், சார் பரவாயில்ல சார், உங்களுக்கு பரவாயில்ல சார், ஃபீஸ் எல்லாம் வேவ் பண்ணுறேன் சார், இதெல்லாம் கொடுக்குறேன். உடனே லவ் வந்துடும் அவனுக்கு உன் மேலே. அந்த லவரே வேணாம், அது டேஞ்சரஸ் லவர் அவன், கிரெடிட் கார்டுக்காரன்.
எல்லாத்தையும் தீர ஒழிச்சு கட்டிட்டு கைப்பட்டு விடுங்க. 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் மீட்டிங் போடுங்க. இப்படி தான் செலவழிப்பேன், பட்ஜெட்டை போடுங்க. என்கிட்ட வாங்க, நான் இந்த ஆசீர்வதித்து கொடுக்குறேன். அது மாதிரி செய்யுங்க, தன்னால் வரும். ஆண்டவர் ஆண்டவர் கொடுங்க, தேவனுக்கு ராயனுடையது ராயனை கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு மேட்ரு. அவர் சொன்னதபடி நடந்துட்டா அவர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் தன்னால் வரும். ஏன்னா பாதி வியாதி வராது, வேதனை வராது, தொந்தரவு வராது, வீண் செலவு வராது, எதுவுமே வராது. சேவிங், அவ்வளவும் சேவிங். ஓகே, மே காட் bless you, prosper you.